Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேங்க. தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்குங்க நான் ஒரு 8 தேங்காய் எடுத்துருக்கோங்க. அதை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த தண்ணி சூடானதும் இதில் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நான் 8 தேங்காய் எடுத்துருக்கிறதுனால 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. அந்த ஸ்வீட் போதும், அதனால் அவ்வளோ சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திக்கலாங்க. தேங்காயை சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துன சர்க்கரையெல்லாம் இந்த மாதிரி உருகி வந்திருக்குங்க. இது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் போதுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அது மட்டும் செஞ்சால் போதும், மற்ற வேலையை எதுவும் இதுக்கு அதிகமாக இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வற்றி வர வரைக்கும் வச்சுருந்தா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் இதை கொட்ட போகிறோமோ அதில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அது சூட்லேயே எடுத்து டக்கு டக்குன்னு தட்டில் மாற்றிக்கலாங்க. இது ஆறுறதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சிடணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும், உதுராக வந்துடும். தட்டில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு அது சூடாக இருக்கும்போதே கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த பர்ஃபியை ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கலாங்க. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு பரப்பி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக ஒரு தட்டு வச்சு தேய்க்கிறாங்க. இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பீஸ் போட்டு ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.